காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்தும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ரொனால்டோ. அதாவது மெட்ராஸ்னு ஒரு படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சின்ன பையனுக்கு ரொனால்டோ அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பையனுக்கு ஏன் ரொனால்டோன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பையனுடைய அப்பா அன்புன்னு அவர் ஃபுட்பால் பிளேயராக இருப்பார். அந்த படத்துக்கு இடையிடையே அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் கேம் அப்படி வந்துட்டு போகும், ஒரு கதாபாத்திரம் மாதிரி. அதனால் ஃபுட்பால் மேலே ரொம்ப ஈடுபாடு உடையதாக அந்த அன்புங்கிற அப்பா அந்த கேரக்டர் இருக்கிறதுனால தன் பையனுக்கு ரொனால்டோன்னு பேர் வச்சுருப்பார். அந்த அளவுக்கு நம்முடைய மண்ணில் ரொனால்டோ அப்படிங்கிற பேர் அவ்வளோ பரிச்சயம். அந்த அளவுக்கு உலகக்கோப்பையை எப்படியாவது போர்ச்சுகலுக்கு பெற்றே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட களமிறங்கி கனவு கண்ட ஒரு மாபெரும் ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ரொனால்டோவை. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் போர்ச்சுகல் நாட்டுக்கு போயிருந்தப்போ அந்த நாட்டினுடைய அதிபர் நம்ம பிரதமருக்கு கொடுத்த அன்பளிப்பு விருது என்ன அப்படின்னா, ரொனால்டோவினுடைய படம் பொறிக்கப்பட்ட ஒரு டிஷர்ட்டை தான் அவர் பரிசாக கொடுத்தார். அப்படின்னா அந்த தேசம் எந்த அளவுக்கு அவர் கொண்டாடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த போர்ச்சுகல் நாட்டில் உள்ள அந்த விமான நிலையத்துக்கு என்ன பேர்னா ரொனால்டோ அப்படின்னு அவர் பேர் தான் விமான நிலையத்துக்கே விட்டுருக்காங்க. அந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. அந்த மியூசியத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ வாங்கிய எல்லா கோப்பைகளும் அங்கே காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்துக்கு பக்கத்தில் ரொனால்டோவுக்கு ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு கால்பந்தினுடைய ஒரு கடவுள் அப்படின்னு அந்த மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் தான் ரொனால்டோ. 16வது வயதில் களத்தில் இறங்குறார். அதாவது இந்த சார்பட்டா பரம்பரையில் வரக்கூடிய அந்த ரோஸ் கேரக்டர் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு ஆர்வ துடிப்போடு உள்ள ஒரு இளைஞராக அவர் இறங்குறாரு. கால்பந்து உலகத்தில் இவர் சாதித்த மாதிரி ஒரு சாதனையை யாருமே சாதிக்கலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 5 முறை உலகக்கோப்பையில் பங்கேற்ற ஒரே வீரர் இவர் தான். கால்பந்திலே இதுவரைக்கும் இவர் தான் அதிகபட்ச கோல்களை அடிச்சிருக்கார். உலகக்கோப்பையிலேயும் அதிகப்படியான கோல்களை போட்ட ஒரே பிளேயர் இவர் தான். ஆனால் அவர் போர்ச்சுகலுக்கு உலகக்கோப்பையை வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த கனவு அவர் கண்ணு முன்னாடியே தகர்ந்து விட்டது. அந்த குறிக்கோளை அவரால் அடைய முடியல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க. நம்முடைய விராட் கோலி அவர்கள் கூட ஒரு செய்தி தெரிவிச்சிருந்தார். இந்த கால்பந்து போட்டி இருக்கிற வரைக்கும் நீங்கள் நினைவு கொள்ளப்படுவீர்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அளவுக்கு அவர் போட்ட கோல்கள் ஒன்றுமே ரொம்ப வித்தியாசமானது. தலையால் ஒரு பெரிய உயரத்துக்கு முட்டி அந்த பந்தை கோல் போடுவார். எதிர்பாராத வேகத்தில் அந்த பந்தை திசை திருப்பி கோல் போடுறது அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான முறையில் செய்யக்கூடியவர் அவர். 2 கோல்களை உங்களோட நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று, அவர் விளையாண்டுட்டு இருக்கார் மைதானத்தில். அப்போது அறிவிப்பில் சொல்கிறாங்க, ரொனால்டோ உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தி அவர் விளையாண்டு கொண்டு இருக்கும்போது தான் தெரிவிக்கப்படுது. அப்போ அரங்கம் முழுக்க ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை பிறந்த மகிழ்ச்சி அவர் எப்படி கொண்டாடுவார் அப்படின்னு உலகமே எதிர்நோக்கிட்டு இருக்கு. அந்த மைதானம் முழுக்க அவர் ஒருவரே ஓடி அந்த பந்தை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு கொண்டு போய், வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு கொண்டு போய் அந்த கோலை அவர் அடிக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு குழந்தைய எப்படி ஒரு தகப்பன் தாளாட்டுவானோ அது மாதிரி அந்த உலகக்கோப்பையில் அந்த பந்தை அவர் தாளாட்டி கொண்டு போய் அந்த கோலை அவர் போடுறார். அதேமாரி அவர் ரொம்ப நுணுக்கங்களை கவனிக்கிறார். இன்னொரு கோலில் பார்த்தீங்கன்னா அந்த எதிர் நாட்டில் உள்ள ஆப்போசிட் சைடில் உள்ள ஒரு கோலி என்ன பண்ணுறாருன்னா, மேட்ச் ஆரம்பித்த உடனே இடது பக்கத்தில் உள்ள கோல் போஸ்ட்டில் போய் முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் திரும்பி வலது பக்கத்தில் உள்ள கோல் போஸ்ட்டில் முத்தம் கொடுத்துட்டு நடுவில் நிற்கிறது அவருடைய பழக்கம். இதை அவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறார். இவர் இங்கேருந்து அங்கே போய் முத்தம் கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத மோக்கொண்டு கணிச்சு சரியாக இவருடைய காலுக்கு அந்த பந்து பாஸ் ஆகி வந்தோடனே கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே அந்த கோலை அவர் போட்டு அவர் அசத்துறார். அப்படி பல சாதனைகளை கால்பந்து உலகத்தில் செய்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு நம்ம ரொனால்டோவை சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.